வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு கிர்னி பழ ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதம்பட்டி ரங்கராஜோட ரெசிபி. நான் அதுக்கு ஒரு கிர்னி பழத்தை எடுத்து தோல் சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். அதில் உள்ள நடுவில் உள்ள சீட்லாம் எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஜூஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை நம்ம அந்த ஜூஸ் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது பழத்தை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பழத்து கூடவே நாம் அந்த சீடு கூட இருந்த அந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடயே 5-6 பீஸ் டேட்ஸ், அப்புறம் ஒரு 7-8 பாதாம், 7-8 முந்திரி, இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4-5 ஸ்பூன் சீடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 200 ml காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து திரும்ப ஒரு அடிச்சிருங்க. இப்போது இதை நம்ம டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். டம்ளர் ஊற்றிட்டு தேவைப்பட்டால் ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. மேலே நட்ஸுகளை தூவி பரிமாறினா குளு குளுன்னு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு சூப்பரான கிர்னி பழ ஜூஸ் ரெடி.